ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்படின்னா தான் நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாங்க வருமா கொஞ்சமாக சீரகம், ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக தேய்க்க வேண்டாம், ஓரளவு கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நான் குக் பண்ணி வச்சுருக்க ஆனியன் மசாலாலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த வெங்காயம் கூட நீங்கள் விருப்பப்படுற வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஓரங்களை இப்படி நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. நல்லா மடக்குனதுக்கப்புறமா நீங்கள் ரவுண்ட் ஷேப் விருப்பப்பட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில், இல்லைனா ஸ்கொயர் ஷேப், எந்த ஷேப்னாலும் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கனால. நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பண்ணிக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்க்கும் பண்ணிக்கலாம். அது சைடிஷ் எதுவும் தேவை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.